உண்மை கதையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த படம் 2006இல் தொடங்குகிறது. அப்போது யுஎஸ் ஆர்மி ஆப்கானிஸ்தானில் பல இடங்களில் அவுட்போஸ்ட்களை நிறுவியது. இதன் போர் மிஷனில் தாலிபான் இன்சர்ஜென்ட்ஸ்களுடனான மோதல்களை முன்னெடுப்பதோடு உள்ளூர் சமுதாயத்திற்கு உதவியும் அவர்களின் வாழ்க்கையை நிலையான சூழலில் அமைக்க உதவுதலும் அடங்கும். அந்த இலக்குகளில் ஒன்று கேஷ் என்ற பட்டணத்தில் ஒரு அவுட்போஸ்ட் அமைக்கப்பட்டது. ஒரு இருண்ட இரவில் புதிய படையணி சார்ஜென்ட் ரமேஷ் மற்றும் அவரது வீரர்களுடன் ஒரு ஹெலிகாப்டர் மூலம் வருகின்றனர். அங்குள்ள கேப்டன் கேங் மற்றும் மற்ற வீரர்கள் அவர்களை மிகவும் உற்சாகமாக வரவேற்கின்றனர். அவர்கள் சந்திக்கப் போவது பெரிய சவால்களை நன்கு உணர்ந்து கொண்டிருப்பதால். அடுத்த காலை புதிய வீரர்கள் பாஸை சுற்றி பார்க்கும் போது அதன் இடத்தின் பகிர் நிலையை முழுமையாக உணர்கின்றனர். அவுட்போஸ்ட் ஒரு தொலைதூர கண்ணியில் அமைந்திருக்கிறது. முழுவதும் சுற்றி மலைகளால் சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மிலிட்டரி பேஸ் ஒன்றில் பல அனுபவம் மிக்க வீரர்கள் இருக்கிறார்களாம். அவர்கள் சொல்வது படியே இந்த மலைகள் அவர்களுக்கு அச்சுறுத்தலை மட்டுமின்றி எதிரி படைகளுக்கு மறைவிடங்களையும் அளிக்கின்றனவாம். போராட்டத்தின் நடுவே அனைத்து சோல்சர்களும் ஒரு கடினமான உண்மையை ஏற்றுக்கொள்கின்றனர். இந்த பேஸ் உயிருக்கு ஆபத்தான ஒன்று என்று. ஒரு நாள் அங்கு பேஸில் இருந்த ஒரு ஆப்கான் சோல்ஜர் ஒரு நாய்க்குட்டியை சுட முயற்சிக்கும் போது சார்ஜென்ட் ஸ்கியூசா அவசரமாக தடுக்கிறார். ஆனால் அவர் அந்த நாய் பிளியை வெளியேற்ற முயற்சிக்கும் போதுதான் பூரா பேஸ் அச்சுறுத்தப்பட்டு விடுகிறது. மலைகளின் உயரத்திலிருந்து படைகள் அடாவடியாக துப்பாக்கி பயன்படுத்தி சுடுகின்றனர். போராடும் வீரர்கள் தைரியமாக தங்கள் இடங்களை பிடிக்கின்றனர். ஆனால் குண்டுகள் போக போக முடிந்துவிடுகின்றன. பிறகு ஸ்பெஷலிஸ்ட் காட்ட மேலும் குண்டுகளை கொண்டுவர உத்தரவிடப்படுகிறார். ஆனால் போரின் அழுத்தத்தால் அவர் தவறான பொருளை கொண்டு வருகிறார். ஆச்சரியமான சம்பவம் பாஸ். நம்ம சோல்ஜர் எங்க தப்பா குண்டு போட்டார். அதுல சார்ஜென்ட் காலகோஸ் கோவம் வந்துடுச்சு. அது கார்டர்ஸ் நம்மால தப்பிச்சுட்டாயன்னு சொல்லுனுட்டாரு. நடுவுல கடெங் ராக்கெட் புறபெல்டு குண்டு வீச சொல்லி எதிரிகளை கழட்டி வச்சாரு. அது என்ன ஒரு வெற்றி சம்பவம் தெரியுமா? பின்ன பாரு, சண்டை நிறுத்தப்பட்ட பின் எங்க கிட்டையே காலகோஸ் போய் மிரட்டினார். இன்னொரு தடவை இப்படி பண்ணினா நான் உன்னை பார்க்க மாட்டேன் என்று. உண்மையில எங்க யார்கிட்டையும் பேசாம கார்டர் கிட்ட இருந்து கரெக்ட் துப்பாக்கி குண்டுகளை கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட லேட் ஆக சார்ஜென்ட் லாசன் அவங்களை எச்சரிச்சிட்டார். சண்டைக்கு நடுவுல பாட்டு போடாதீங்க. அப்புறம் சோல்ஜர் ஜேக்கப்ஸ் பாவம் முகத்தில பட்டு காயமடைந்தார். கொஞ்சம் தலையை இழந்துகிட்டார். மெடெக்ஸ் படு வேகமா சிகிச்சை அளிச்சு ஆம்புலன்ஸ்ல சென்று பிற்பகலில் அவங்களை காப்பாற்றினார்கள். அந்த நைட் கிடங் எல்லா சோல்ஜர்ஸையும் ஒன்று சேர்த்து ஒரு மீட்டிங் நடத்தினார். அவங்க எல்லாம் எப்படி இனி நடந்து கொள்ளணும் என்று நினைவுபடுத்தினார். பேஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. எதிரிகள் அடிக்கடி அட்டாக் பண்ண தயாரா இருக்காங்க. ஆனா நம்ம சோல்ஜர்ஸ் தங்க வேலையை நிறைய திருப்தியா செய்றாங்க. கிங் அவங்களுக்கு லோக்கல் பாப்புலேஷன் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் கட்டமைக்கணும்னு சொன்னார். இப்படி பண்ணினா லோக்கல் ஆப்கான் யூத்ஸ் நம்மோட ஹெல்ப் பண்ண வரலாம். அது மட்டும் இல்லாமல் கிங் அவங்களுக்கு திட்டம் இருக்கு. லோக்கல் எல்டர்ஸ்தான் ஒரு மீட்டிங் கூட வரப்போறாங்க. அங்க கிங் பிளான் பண்ணிட்டாரு. பைனான்சியல் சப்போர்ட் ஆஃபர் பண்ணி லோக்கல்ஸ் ஹெல்ப் செய்ய பெர்சுவேட் பண்ணலாம். எல்டர்ஸ்தான் யங்மென்ஸை கொண்டு வரலாம்னு சொல்லாரு. பாதுகாப்பு சவால்களை மீறி கிங் நம்ம டீம்ல யூத் பவருடன் ஜெயிச்சிடுவோம்னு நம்பிக்கை கொடுத்தாரு. அடுத்த நாள் மீட்டிங்க்கு கூடியபடியே கிங் ஆயுதமில்லாம போனாரு. ஆனா யூத்மென்ஸ் ஆயுதம் கொண்ட இருக்க பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா கிங் அதை பார்க்கல. அப்போ கேப்டன் கெயிங் 2 சோல்ஜர்ஸோட சேர்ந்து அந்த மீட்டிங் போறாரு. வெளியே நின்னவங்க கவனமா இருந்துக்கணும். மீட்டிங்ல கெயிங் அவருடைய மிஷன் பத்தி பேசுறார். அந்த லோக்கல் பாப்புலேஷன்ல இருந்து டெரரிஸ்டை வேறுபடுத்தணும். கோஆபரேஷனுக்காக பைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்றார். சீனியர் ஆப்கான்ஸ் ஜூனியர் ஆப்கான்ஸ் இந்த ப்ரப்போசலுக்கு ஓகே சொல்லி ஆயுதங்களை கெயிங்கிடம் ஒப்படைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில சோல்ஜர்ஸ் பக்காவா அவங்களோட பண்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிலர் சன்ல ரிலாக்ஸ் பண்றாங்க. அப்போதான் எதிரிகள் அட்டாக் பண்றாங்க. ஃபுல் ஷாட்ல பேசா போட்டியில சோல்ஜர்ஸ் ஜோரா சண்டை போட்டு எல்லாருக்கும் சேஃப்டி கொடுக்கறாங்க. கேவலமா பாசா. அப்புறம் கெயிங்குக்கு அவரோட சூப்பீரியர் கிட்ட ஒரு கால் வருது. நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொரு அவுட்போஸ்டுக்கு மிலிட்டரி டேக்டிக்கல் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆர்டர் வருது. பாத்துற சோல்ஜர்ஸ் ஆனா இந்த ஜர்னி ரிஸ்கியாக இருக்கும்னு சந்தேகப்படுறாங்க. மலைப்பாதையில் பெரிய டாக்டிக்கல் ட்ரக் ஒன்றை ஓட்ட வேண்டிய சூழல். ஆனால் கீடிங் அவர்கள் வெறும் ஆணைகள் மட்டுமே கேட்டு முன்னேற வேண்டிய நிலை. ரமேஷ் மற்றும் காட்ட உடன் கூடி ஓட்ட டைக்கும் அந்த டாக்டிக்கல் ட்ரக். அட, இது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குதுல்ல. இரவு விழும் போதும் மற்ற படையினரும் வேறொரு அவுட்போஸ்ட் நோக்கி பயணம் தொடர்ந்தனர். அட, இந்த ரோடு அது என்னவோ பம்ப் ஆத்தான இருக்கு. நைட்ல டிரைவ் பண்ண மிகவும் கஷ்டமா இருந்துச்சு. அதனால் தான் ரமேஷ் மற்றும் காட்ட டாக்டிக்கல் ட்ரக் இருந்து இறங்கி முன் சென்று பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு டெட் சிக்கன் அவங்க பாத்ல கிடக்க. அட, இது என்ன ஆபத்து சின்னமா இருக்குமோ? உடனே அவங்க மற்ற சோல்ஜர்ஸ் சிக்னல் கொடுத்து முன்னேற சொன்னாங்க. முதல்ல ஆர்மர்ட் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு ஃபார்வர்ட் நகர. அப்புறம் கிங்ஸ் அண்ட் டாக்டிக்கல் ட்ரக் அடுத்து வராங்க. வணக்கம். நம்ம ஸ்டோரில ஒரு பெருமைப்பட கேப்டன் கிங் இந்த ட்ராஜிக் விஷயம் கேட்கும்போது மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அவங்களா பத்தியே சொல்லி எதிர்ச்சிக்கலாம், ஆனா IDHU காமெடி எல்லாம் ரியல் சீரியஸ் ஸ்டஃப். ஒரு நாள் கேங் யூ டாக்டிக்கல் ட்ரக் ஓட டிராவல் பண்றாங்க. சடன்லி ட்ரக் ஃபிளிப் ஆயிடுச்சு. கிளிஃப் மேல இருந்து கீழா விழுந்துச்சு. அண்ட் பூம், இம்பாக்ட் லர் எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சு. சோ எதிர்பாகமான ஒரே ஒரு கொடியான விஷயம், தூக்கி மின்ன சாய்டுச்சு. கேங் கான். நெக்ஸ்ட் மார்னிங் சோல்ஜர்ஸ் எல்லாரும் கேதர் ஆகினங்க. கேப்டன் கேங்க்கு ஒரு மேட்டர் ஆன செரமனி பண்ணணும்னு பேஸ் பேரு மாதினங்க. இப்போ அது காம்பேட் அவுட் போஸ்ட் கேங், ஷார்ட் லகாப் கேங். அப்புறம் சீன் மாதிடுச்சு. புட்டியூசா ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் கேப்டன் வாய் ரமேஷ வந்தார். டூவ போட்டான லலா. சடன்லி வாட் டு யூ திங்க்? பேஸ் மேலே ஒரு டெட்லி அட்டாக். டென்ஷன், ஆக்ஷன், சவுண்ட், யூ ஃபைட், யூ எல்லாம் இருக்கும். பட் நம்ம சோல்ஜர்ஸ் ஸ்ட்ராங், மினிமல் கேஷுவல்டிஸ் ஓட மேனேஜ் பண்ணியாச்சு. ஃபாலோயிங் தி அட்டாக் எல்லாரும் லிட்டில் பிட் சேஃப்டி செக் பண்ணாங்க. டெரரிஸ்ட்ஸ் ஒரு வேளையும் இல்ல மவுண்டன்ஸ்ல. அப்போ கேப்டன் ரமேஷ ஒரு ரிட்ஜ் மேல நின்ன ஸ்ட்ராட்டஜி குரு மாதிரி ஹவு டு அட்டாக் பண்ணுவாங்கன்னு டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணினார். அவாண்டா க்ரூஷியல் அசெட்ஸ் எல்லாம் பின் பாயிண்ட் பண்ணி சும்மா நம்ம பேஸ் ஒரு வார்னிங் கொடுத்தாரு. கெட்ட ஃபீல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஆக்ஷன், பிளானிங், இன்டெலிஜென்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாஸ் ஸ்டோரி ரெடி பண்ணிட்டு கேப்டன் ரமேஷ. எக்ஸைட்மெண்ட் ஃபுல் லோட் இருக்கோ. நெக்ஸ்ட் என்ன நடக்குமோ? அட, கதையில இருக்கிட்ட ஒரு சூப்பரான ட்விஸ்ட். சர்ஜன் கிர்க் அவர்களும் வீரர்களும் ட்ரைனிங் முடிக்க போயிட்டு இருந்தப்ப ஒரு லோக்கல் ஆப்கான் மனுஷன் பேஸ்ல போட்டோஸ் எடுக்கிறாருன்னு கிர்க் கவனிச்சாரு. அந்த மனுஷன் அட்டாக் பண்ண பார்த்த போது வீரர்கள் ஒரு அலட்டலும் இல்லாம பிடிச்சு இருக்காங்க. அப்புறம் அந்த மனுஷன் சொன்னாரு, லோக்கல் எல்டர்ஸ் எனக்கு பணம் கொடுத்தாங்க போட்டோஸ் எடுக்கணும்னு. யோ, இதையெல்லாம் கேள்விப்பட்டதும் வீரர்கள் செம்ம ஷாக். அப்புறம் கிர்க் எல்டர்ஸ் கிட்ட மீட்டிங் வச்சார். அவர் கிளியரா சொன்னாரு, இல்லைங்க, சிறுவர்களை நாங்க ஹர்ட் பண்ண மாட்டோம். பட் இன்வெஸ்டிகேஷன் முடியற வரைக்கும் அவங்கள கஸ்டடியில வச்சுக்குவோம். ஒரு எல்டர் சொன்னார், நீங்க வாக்குகளை பூர்த்தி செய்திருக்க மாட்டீங்க, பணம் கொடுக்க சொன்னீங்க, பட் எதுவும் கிடைக்கலை. யோ, அதுக்கு கிர்க் சொன்னாரு, பினான்சியல் சப்போர்ட் நாங்க தற்காலிகமா ஹோல்ட் பண்ணிருக்கோம். நீங்கள் உண்மையா இருந்தா பணம் வரும். அட, இப்படி ஒரு கதையா இருக்கும்போது யாருக்குதான் த்ரில் ஆகாது? அப்படியே உள்ளூர் மக்கள் US ஆர்மி கூட கை கோர்ப்பதற்கான தங்கள் அர்ப்பணிப்பை காட்டும்போதுதான் பணம் கொடுக்கப்படும் என்றார்கள். அப்போ அங்கே ஆப்கான் இன்டர்பிரட்டர் மஹமட் அவர்கள் சென்று US சோல்ஜர்ஸ் இடம் ஒரு அதிரடி தகவலை கொடுக்க, எதிரி ஃபோர்சஸ் ஒரு பெரிய தாக்குதலை திட்டமிட்டிருக்கிறது என்று எச்சரித்தார். ஆனால் சோல்ஜர்ஸ் அதை சீரியஸாக எடுக்கலை. மறுநாள் சோல்ஜர்ஸ் மலை நோக்கி ஒரு பட்ரோல் கிளம்பினார்கள். அவர்கள் ஒரு பிரிட்ஜ் வரை சென்றனர். அங்கே கர்க் மற்றும் கார்ட்டர் முதலில் செல்வதற்கு தீர்மானித்தனர். எலூஸ் மற்றும் யங்க பின்தொடர்ந்தனர். ஆனால் திடீரென ஒரு பாம் வெடித்தது. அந்த வெடிப்பு கேப்டன் எலூஸ் உடனடியாக கொன்றுவிட்டது. யங்க மனதார அதிர்ச்சியில் மூழ்கினார். அந்த இரவு ரமேஷ் யங்க பயத்திலும் தன்னைத்தானே பேசிக் கொண்டிருக்கும் நிலையிலும் கண்டார். அவர் மிகவும் கவலையடைந்தார். சீறிப்பாய்ந்து வந்த ரமேஷா அவனை மிக கவனமாக அணுகி சுயமாகவோ அல்லது மற்றவர்களுக்கோ ஆபத்து ஏற்படாதவாறு அவனை ஆயுதமற்று படுத்தினார். அவனை அமைதியாக்கிய ரமேஷா உடனே உதவி தேவை என்று உணர்ந்தார். பின்னர் ஒரு மருத்துவ ஹெலிகாப்டரை அழைத்து இளமையானவர் மற்றும் இலுவின் உடலை தி அவுட்போஸ்ட் இருந்து மீட்க ஏற்பாடு செய்தார். அந்த இரவு கேப்டன் ப்ராவர்ட் என்னும் புதிய படை தளபதியை வரவேற்கின்றனர் படையினர். அவர் உடனடியாக கடுமையான உத்தரவுகளை வழங்கி படையினரை தீவிரமாக போரில் ஈடுபட அறிவுறுத்தினார். அடுத்த காலையில் படையினர் கேப்டன் எலிசஸ் கொலையின் பின்னணியை விசாரணை செய்ய தொடங்கினர். அங்கு ஒரு எட்கார்ட் கண்டெடுத்து அதை ப்ராவர்ட் கையில் ஒப்படைத்தனர். ஆனால் அவர் அந்த சான்றை வழக்கை செய்யப்போகும் அதிகார செயலக குழுவிடம் மாற்றினார். படையினர் குற்றவாளி அதிகாரிகள் வரும் வரை தப்பிவிடுவார் என கவலையில் இருந்தனர். எனினும் ப்ராவர்ட் தன் முடிவில் அடியொருக்கி நின்றார். அப்போது எதிர்பாராத ஒரு திடீர் அட்டாக் நடக்கும். எதிரி படைகள் மிலிட்டரி பேஸ் மீது அம்புஷ் பண்ணும்போது சோல்ஜர்ஸ் சீக்கிரமாக ஆக்ஷனுக்கு ரெடி ஆகி போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல கேப்டன் ப்ராவர்ட் ஷாக் ஆகிவிட்டாரு. ரமேஷ உடனே மிசைல்களை எனிமி பொசிஷன்ஸ்ல லான்ச் பண்ணி அனைத்து டெரரிஸ்டுகளையும் சக்கை போடு சக்கையாக அழிக்கிறார். அட்டாக் முடிஞ்சதும் ப்ராவர்ட் வந்து ரமேஷ மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். முதலில் அவரிடம் கன்சல்ட் பண்ணாம மிசைல்களை லான்ச் பண்ணிட்டாரே என்றும் அனாவசியமாக அமுனிஷன் வீணாக்கிட்டாரே என்றும் சொல்கிறார். சில நிமிஷங்களில் ப்ராவர்ட் சோல்ஜர்ஸ்க்கு அவங்களின் டிப்ளாய்மெண்ட் பேஸ்ல நீடிக்கும் என்றும் அதனால சம்பளமும் அதிகரிக்கப்படும் என்றும் அறிவிக்கிறார். சோல்ஜர்ஸ் எல்லாம் தங்களின் நிலைமை பற்றி ஏகப்பட்ட நிராசையோடு இருந்தாலும் யாரும் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கல. பின்னர் கார்ட்டர் லெப்டினன்ட் புன்மன் அணுகி ப்ரோஆர்ட்வின் நடத்தை பற்றி தனது கடும் ஏமாற்றத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த நைட்ல கேப்டன் ப்ராவர்ட் மற்றும் அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாம் பேஸ்ல உஷாரா பாதுகாப்பு பார்த்திருந்தாங்க. திடீர்னு மவுண்டன் மேல இருந்து சந்தேகமான மூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிமிஷம் ஒரு மிசைல் எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சு. ஆனா அவுட்போஸ்ட் பாதுகாப்பா இருந்துச்சு. ஆனாலும் கேப்டன் ப்ராவர்ட் குழப்பத்துல இருந்தாரு. என்ன நடக்கும்னு நெக்ஸ்ட்ல
அடுத்த டே மார்னிங் லோக்கல்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஒரு கேர்ள் லைஃப்லெஸ் பாடி கொண்டு வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் மேல குற்றச்சாட்டு பண்ணி காம்பன்சேஷன் கேட்டாங்க. ஆனால் ஒரு சோல்ஜர் புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த கேர்ள் ரொம்ப முன்னாடியே இறந்து இருக்காங்களாம். உடனே ப்ராவர்ட் தெரிஞ்சுக்கிட்டாரு. சிச்சுவேஷன் இன்னும் பதட்டமா ஆகும் போது சடன்லி பேஸ்ல இருந்து டாக் ஒன்னு ஆப்கான்ல ஒரு பர்சன் தாக்கிடுச்சு. ஆப்கான்ஸ் ஆங்கிரி ரியாக்ட் பண்ணி அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கடுமையா மிரட்டல் விடுத்தாங்க. ப்ராவர்ட் நொடியில் அந்த டோக்னை சுட்டுட்டார். யாரும் எதிர்பார்க்காத சிச்சுவேஷன்ல. அப்படியே எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அவரு சந்தாதாரர்களுக்கு காசு கொடுத்து பிஸ்டான்னு போயிட வாய்ப்பு கொடுத்தாரு. அவரு குவிஸ் நடக்கிறப்ப கூடுறாரு. ப்ராவர்ட் கண்டிப்பா சொல்லிட்டாரு, கமாண்டுக்கு குட்பை சொல்லிட்டாரு. சோல்ஜர்ஸ் எல்லாம் இன்னும் 2 வாரங்கள்ல மிஷன் முடியும் என்று, எல்லாம் சீக்ரெட்டா வச்சுக்கணும் என்று அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. லீடர் இல்லாம டைம் பாஸ் பண்ணிட்டு மிஷன் முடிங்க என்று பிளான் பண்ணிட்டாங்க. சில நாட்கள் கழிச்சு ஒரு ஆப்கான் சோல்ஜர் பிரெத் எடுக்க வேலை இல்லாம ஓடி வந்தாரு. டெரரிஸ்ட் பேஸ் அடிக்க போறாங்க என்று அலர்ட் கொடுத்தாரு. சோல்ஜர்ஸ் முதல்ல காதுல போடல, ஆனா இடிக்குற மாதிரி ஆயுதங்களுடன் மலையிலிருந்து வராங்க. டெரரிஸ்ட் பார்த்தா ஆம்புஷ் பண்ணி பேஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சோல்ஜர்ஸ் தைரியம் காட்டி போராடினாங்க. ஒரு பக்கம் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு மறுபக்கம் wounded பேருக்கு ஹெல்ப் பண்ணினாங்க. பட்டாசு மாதிரியே தொடர்ந்து அடிக்கும் அட்டாக்ல அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எல்லாம் தங்கள் அம்யூனிஷன் இல்லாம போயிடுச்சு. இனி என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியாச்சும் தங்கள் டிஃபென்ஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அப்போதான் காலகோஸ் அர்ஜென்ட்லி ரொமேஷை கான்டாக்ட் பண்ணி எமோ கேட்கிறார். அந்த டிஸ்ட்ரெஸ் கால் வந்ததும் ரொமேஷா அவர்களோட டீம் 1 சோல்ஜர்ஸ் களை ரெஸ்கியூ பண்ணணும்னு மூவ் பண்ணுது. ஆனா enemy forces குண்டும் துப்பாக்கியுமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே, அதனால சோல்ஜர்ஸ் ஸ்ட்ராண்டட் காம்ரேட்ஸ் கை அடைய முடியாம போய் பின்வாங்கி வந்துட்டாங்க. அப்போதுதான் ரொமேஷா செவரல் டெரரிஸ்ட்ஸ் களை மிலிட்டரி பேஸ் பிரீச் பண்றாங்கன்னு டிடெக்ட் பண்ணுது. உடனே எலிமினேட் பண்ணிட்டார். பின்னரும் பந்தர் விடம் நியூ ஸ்ட்ராட்டஜி தயார் பண்ண சொல்லி அட்வைஸ் கொடுத்தாரு. இந்த நடுவுல சில சோல்ஜர்ஸ் ஆக்ஷன்ல கில்ட் ஆக போயிடுறாங்க. அதர்ஸ் ரொம்ப இன்ஜுரிஸ் வாங்கி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக பேஸ் திறக்கு டிராக் ஆக்கிடுறாங்க. மற்ற சோல்ஜர்ஸ் ஆர்மர்ட் மிலிட்டரியில கவர் எடுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாகனத்துல இருந்து கீழே இறங்கி தீவிரவாதிகளை நேருக்கு நேர் சந்திப்பாங்க. அந்த அசத்தலான சண்டையில நிறைய சோல்ஜர்ஸ் காயப்படுறாங்க மற்றும் கவரில் பதுங்க வேண்டிய நிலைமைக்கு வராங்க. அப்போது கார்ட்டர் ரொம்ப தைரியமா அவருடைய நண்பர் மேஸ் குண்டுவெடிப்புல படுகாயமானதை கண்டார். அப்படி துணிச்சலுடன் அவரை மீட்டு கவருக்குள் பத்திரமா கொண்டு வரார். இந்த நிலையில் ரொமேஷா துணிச்சலா எதிரிகளை எதிர்கொண்டார். அவங்களோட நிலை மிகவும் ஆபத்தானது. எதிரிகள் சுற்றி வளைக்கும் போது அங்கேயே திடீர் எதிர்பாராத காற்று தாக்குதலுடன் போர் விமானங்கள் வந்து வெடிக்கும் பம்பா போடுறாங்க. இது சோல்ஜர்ஸின் உற்சாகத்தை மேலும் தூண்டியது மற்றும் புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது. சில சோல்ஜர்ஸ் உடனே எதிர்த்து போரிட துவங்குகின்றனர். அதே சமயம் மற்றவர்கள் காயப்பட்ட காம்ரேட்ஸ் களை பராமரிக்கிறாங்க. இறுதியில் மிக சிலர் மட்டுமே அந்த கடுமையான போரில் உயிர் பிழைக்கிறார்கள்.